எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி பரணி பாரதியின் அன்பான இணைய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பரணி அஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா, தெற்கு பார்த்த வீட்டின் யோகம் எப்படி. இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு முழு வாஸ்துங்கிறதே இதுதான், இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான பதிவை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இனி ஆதரவு தரக்கூடிய நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குற ஒரு இடம் பார்த்திங்கன்னா, இது தெற்கு பார்த்த ரோடு தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோடு. இந்த வீடு முழுக்க தெற்கு பார்த்த வீடு. இப்போ தெற்கு பார்த்த வீடு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்குமா, அந்த வீட்டுடைய வாஸ்து எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவை தான் பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா, இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த இப்படி கையை காட்டுற சைடு தெற்கு, இது நேர் வடக்கு, கீழே இருக்கக்கூடிய இடம் கிழக்கு, மேலே இருக்கக்கூடிய மேற்கு. அதாவது தெற்கு வடக்கில் 60 அடி, கிழமேரில் ஒரு 40 அடி, 60க்கு 40 உள்ள தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு. இந்த தெற்கு பார்த்த ஃப்ளாட்டில் ஒரு வீடு கட்டலாம் தெற்கு பார்க்குற மாதிரி அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தெற்கு பார்த்த இடத்துல திசை காட்டும் கருவியை கொண்டு போய் நம்ம முதல்ல வச்சு அந்த இடம் சரியான 90 டிகிரிக்கு தெற்கு பார்த்து தான் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஒருவேளை அந்த இடம் தெற்கு 90 டிகிரிக்கு இல்லாமல் தென்கிழக்கு மூலையை பார்த்துக்கிட்டு இருக்குதா இல்லை தென்மேற்கு மூலையை பார்த்துக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறது இரண்டாவது தரத்தில் நீங்கள் பார்க்கணும். ஆனால் இந்த தெற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலை பகுதிக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு அமைப்புகளை கொடுக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள், அதாவது வீண் கெட்ட பேர் வரக்கூடிய மாற்றங்களை கொடுக்கும். அதே அந்த இடம் தென்கிழக்கு நோக்கி இருக்குது அப்படின்னா, அந்த வீட்டில் கடன் சுமைகள், நெருப்புக்கு சமமான சில கண்டங்கள், பெண்களுடைய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், மொத்தத்தில் பெண்களுக்கு ஆகாத ஒரு அமைப்புகள் எல்லாம் கொடுக்கும், ஆண்களுக்கு கடன்களை கொடுக்கும். அப்போ அந்த இடத்த நம்ம முதல்ல தெற்கு பார்த்து ஒரு வீடு கட்டுற மாதிரி யாராக இருந்தாலும் திசை காட்டும் கருவியில் 90 டிகிரிக்காக அந்த ஃப்ளாட் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் நம்ம தெற்கு பார்த்து கட்டணும், இல்லைன்னா கட்டவே கூடாது. அப்படி 90 டிகிரியில் கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் மிகுந்த ராஜ யோகத்தை கொடுக்கும். எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வடக்கு பார்த்த வீடும் கிழக்கு பார்த்த வீடு தான் மிகுந்த யோகத்தை கொடுக்குன்னு. நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த வடக்கு கிழக்கை விட தெற்கு பார்த்த வீடு மட்டும் சரியாக ஒரு 90 டிகிரிக்கு ஒரு அமைப்பு முட்டு வச்சு கட்டிட்டாங்கன்னா, அதாவது ஏழையை கூட கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ஒரே வீடு தெற்கு பார்த்த வீடு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க வடகிழக்கு, அதாவது வடக்கில் இருக்கக்கூடிய குபேரனுடைய அந்த பார்வை தெற்கு திசைக்கு உழுகும் ஒன்று. அதே மாதிரி தெற்குக்கு அதிபதி யார் அப்படின்னா, நவகிரகங்களில் செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாய் அப்படின்னாவே முதல்ல எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ஆண் மகன், ஒரு ஆண் மகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ செவ்வாய் அந்த தெற்கு திசையில் இருக்கக்கூடியவங்க ஒரு துணிச்சலாக எந்த காரியத்தையும் திறம்பட செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற்றமான அமைப்புக்கு சொல்லப்படுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம முகேஷ் அம்பானியெல்லாம், அவரெல்லாம் பெரிய அளவுக்கு இன்றைக்கி டார்கெட்டில் இருக்கிறார் அப்படின்னா, இந்த தெற்கு பார்த்த வீடும் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பும் நம்ம சொல்லலாம். ஏன்னா கூகுளில் சர்ச் பண்ணதில் அவர் வீடு தெற்கு பார்த்த வீடு அப்படின்ட்டு ஒரு தகவலை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இவர் மட்டும் இல்லை, இன்றைக்கி தொழில்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியில் இருக்கிறவங்க, ஒரு பெரிய அளவுக்கு கல்வி நிறுவனத்தை நடத்துகிறவங்க, ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்க, ஒரு கம்பெனியை பெரிய அளவுக்கு நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க, அனைத்து நபர்களையும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க அந்த தெற்கு வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த தெற்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கொண்ட வீடு. ஆனால் சரியான முறையில் இருக்கணும். அங்கே அக்னி மூலையும் பார்க்கக்கூடாது,
நிறுதி மூலையும் பார்க்கக்கூடாது. சரியாக தெற்கு திசையை முதல்ல பார்க்கணும். இப்போ இந்த ஒரு வீட்டை 60க்கு 40 ஒரு தெற்கு பார்த்த வீடு, 29க்கு 22 ஒரு வீட்டை நம்ம அமைச்சிருக்கிறோம். முதல்ல என்ன பண்ணணும்னா, தெற்கில் குறைந்த காலியிடம் இருந்து வடக்கில் அதிக காலியிடமாக இருக்கணும். இப்போ நம்ம 60 அடியில் 29 அடி தான் வீடு கட்டியிருக்கிறோம். 29 அடியில் தெற்கு பக்கம் நம்ம 15 அடி விட்டுருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் 16 அடி விட்டுருக்குறோம். அதாவது நம்மளுக்கு அதிகமாக 2 மடங்கு இருக்கணும்னால இல்லை, தெற்கு எத்தனை அடி இருக்குதோ அதை விட அரை அடி அதிகமாக இருந்தால் கூட வடக்கு தீர்ந்து போச்சு. அதே மாதிரி மேற்கு வந்து நம்ம 4 அடி விட்டுருக்குறோம், கிழக்கு 14 அடி விட்டுருக்குறோம். அது மேற்கு 5 அடி விடலாம், கீழே 13 அடி விடலாம். பொதுவாக மேற்கில் விட கிழக்கு அதிக காலியிடம், தெற்கில் விட வடக்கு காலியிடமாக விடணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2வது ரூலை இதை தெரிஞ்சுக்கணும். 3வது முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாஸ்து அப்படிங்கிறது பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதை எங்கெங்கே வைக்கிறதுக்கு பேர் மட்டும்தான் வாஸ்து, வேறு எதுவுமே கிடையாது. எதை எங்கெங்கே அப்படின்னா, நிலத்தை நிலத்தில் வைக்கணும், நீரை நீரில் வைக்கணும், காற்றை காற்றில் வைக்கணும், அக்னி அக்னியில் வைக்கணும், இவ்வளோ தான். இதுதான் வாஸ்துவை தவிர மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி வாஸ்துங்கிறது வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு மேலே அளவுகள், குழி பொருத்தங்கள், சில சாஸ்திரங்கள் இருக்குது. அதுதான் மெயின். பொதுவாக வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னாவே அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்றும், ஆகாயம்ங்கிற பஞ்சபூதங்களை அந்தந்த இடத்த கொண்டு போய் வைக்கணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதோடு அதனுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே சரியான அளவுகளை எல்லாம் பார்க்கணும். இப்போ இப்படி ஒரு வீட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல நிலத்தத்துவம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? தென்மேற்கு மூலை. ஒரு நிலையாக ஒரு மனிதன் வேலைக்கு போயிட்டு வந்தால் படுத்து உறங்கக்கூடிய இடம் அந்த தென்மேற்கு மூலை தான். அப்போ அந்த தென்மேற்கு மூலையில் தான் பெட்ரூம் அப்படிங்கிறத முதல்ல எல்லா வீட்டுக்கும் போடணும். ஏன்னா அதுதான் நிலத்தத்துவம். எப்பயுமே வரவேற்பு, டைனிங், விருந்தினர் தங்கக்கூடிய அறை, இது எல்லாமே விசிட்டிங் ஹால், இதெல்லாமே எப்பயுமே அதற்கு எதிர்ப்புறமான வடகிழக்கு மூலை அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் நம்ம முதல்ல அமைக்கணும். அப்போ வடகிழக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீட்டில் ஒரு டைனிங்காக போட்டிருக்கிறோம். இப்போ இப்படி ஒரு வீடு இருக்குதுன்னா, இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு மட்டும் ஒரு லாஜிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, தெற்கு பார்த்த வீட்டுக்கு உச்சப்பகுதி அப்படின்னா அந்த வீட்டு எந்த பக்கம் வரும்னா, அக்னி மூலையில் மட்டும்தான் உச்சப்பகுதியாக வரும். இல்லை அப்படின்னா இந்த தென்கிழக்கு மூலையிலிருந்து தென்மேற்கு மூலை வரை உள்ள இடங்களை 9 கிரகங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து, அதில் சந்திரனுடைய பகுதியிலையும் புதனுடைய பகுதியிலையும் குருவுடைய பகுதியிலையும் 3 பகுதியில் வச்சா மிகுந்த ராஜ யோகத்தை கொடுக்கும் இந்த தெற்கு பார்க்க வீட்டில். இப்போ ஒரு 22 அடி இருக்குது அப்படின்னா இதை 9ஆக பிரித்தோம்னா 9 2 18, 9 4, அப்போ 22 அடி வருது. 9 2 18, 9 4, அப்போ வந்து என்னென்னா 2 அடி ஒரு 5 அங்குலத்துக்குள்ளே வரும். அப்போ தென்கிழக்கில் ஒரு 2 அடி 5 அங்குலம் அப்படிங்கிறது வந்து சூரியனோட பகுதி. அடுத்து 2 அடி 5 அங்குலங்கிறது சந்திரனுடைய பகுதி. அடுத்து 2 அடி 5 அங்குலங்கிறது செவ்வாயோட பகுதி. அடுத்து 2 அடி 5 அங்குலங்கிறது புதனுடைய பகுதி. அப்போ நம்ம இந்த சந்திரனுடைய பகுதி இங்கே தலைவாசல் காட்டியிருக்கு பார்த்தீங்களா, மெயின் டோர்னு போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல தலைவாசல் வச்சாலும் சிறப்பு. அதே மாதிரி இங்கே இந்த இடம் பாருங்கள், கரெக்டாக நான் காட்டுற தெரியும் பாருங்கள், இந்த இடம் இதுதான் புதனுடைய பகுதி, குருடைய பகுதி. இந்த இடங்களில் தலைவாசல் வச்சாலும் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பயுமே ஒரு வீடு தெற்கு பார்த்து ஒரு வீடு நம்ம தலைவாசல் வைக்கிறோம் அப்படின்னோம்னா, அந்த வீட்டுக்கு அவசியம் அது நேர் வடக்கு புறம் ஒரு தலைவாசல் வைத்தே தீரணும். தென்கிழக்கில் வச்சா வடகிழக்கில் வைக்கணும், தெற்கு வச்சா வடக்கில் வந்து வைக்கணும். ஏன்னா வடக்கில் இருந்து தான் காற்று, காந்த கதிர்கள் நம்ம வீட்டுக்கு வருது. அப்போ பாருங்கள், இந்த வீட்டில் தென்கிழக்கில் சந்திரனோட பகுதியில் ஒரு டோர் வச்சுருக்கிறேன். அப்படியே நேராக பாருங்கள், இந்த இடத்த வடகிழக்கில் ஒரு டோர் வச்சுருக்கிறேன். இப்படித்தான் நம்ம முதல்ல அமைக்கணும். இப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு நான் சொல்லிக்கிறேன், கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் அக்னி மூலையிலேயே சமையல் ரூம் அமைக்கலாம், வாயு மூலையிலேயே அமைக்கலான்னு நிறைய சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் அக்னி மூலையில் தான் அமைக்கணும். ஆனால் தெற்கு பார்த்த வீட்டுக்கு மேற்கு பார்த்த வீட்டுக்கு அக்னியிலையும் அமைக்கலாம், வாயு மூலையிலையும் அமைக்கலாம். அப்போ இப்படி ஒரு தெற்கு பார்த்த வீட்டுக்கு உச்சப்பகுதியில் நம்ம உள்ள மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழையிறோம் அப்படின்னா, அப்போ இந்த இடத்த வந்து நம்ம சமையலை பண்ண முடியாது. ஏன்னா சமையல் பண்ணக்கூடிய இடங்களில் தான் உள்ளே நுழைய போகிறோம்.
பெரிய வீடு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீடாக இருந்ததுன்னா நம்ம தெற்கில் நடைய வச்சு தெற்கு மையப்பகுதியில், அதாவது புதனுடைய தலைவாசல் குருவுடைய தலைவாசலை வச்சு அக்னி மூலையில் சமையல் போடலாம். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபாய்க்குள்ளேயெல்லாம் போடுறோம் அப்படின்னோம்னா அக்னி மூலையில் சமையல் ரூம் போடுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அப்போ நம்ம எங்கே போடலாம்? அதனுடைய டைகிராமான எதிர் திசையில் வடமேற்கு மூலையில் வாயு மூலையில் நம்ம சமையல் ரூம் போடலாம். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ வாயு மூலையிலையும் சமையல் ரூம் போடுறோம்னாலும் வாயு மூலையில் கரெக்டாக ஈசானியத்தில் இந்த ஓப்பன் விட்டுருக்கோம் பாருங்கள், இந்த இடத்த வச்சு இந்த ரூமை சமையல் ரூமாக பயன்படுத்தலாம். அப்போ சமையல் ரூமாக பயன்படுத்தினாலும் அங்கேயும் அதே மாதிரி தான் கிழக்கு பார்த்து நின்று சமையல் பண்ணுற மாதிரி பண்ணணும். அதே மாதிரி அந்த கிழக்கு பார்த்து பண்ணுறோம்னா அதுக்கு ஈசானியத்தில் தண்ணி தொட்டி வர்ற மாதிரி பண்ணணும். எப்பயுமே ஒரு வீட்டில் தெற்கு மேற்கு இந்த திசைகளில் தான் வீட்டுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பொருள்களை நம்ம எப்பயுமே வைக்கணும். பாத்ரூம் லெட்டின் போடுறோம்னாலும் சரி, இந்த வீட்டில் பாருங்கள், ஒரு பெட்ரூம் இங்கே போட்டிருக்கிறேன், இன்னொரு பெட்ரூம் இங்கே போட்டிருக்கிறேன். இதில் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வடமேற்கு மூலையிலையும், 2வது பெட்ரூமுக்கு அந்த ரூமுக்கு தென்கிழக்குலையும் லெட்டின் பாத்ரூம் போடணும். இப்போ இந்த வரைபடத்தை பாருங்கள், இதுதான் பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தைப்படி வாஸ்துப்படி கரெக்டாக எதை எங்கெங்கே வைக்கணுங்கிறது நான் ஃபிட் பண்ணி வைக்கிறேன். இதை நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி தலைவாசலும் அதே மாதிரி தான் எல்லா திசைகள்லையும் அதனுடைய உச்சப்பகுதியில் வைக்கணும். நான் விண்டோ நல்லா போட்டிருப்பேன். இது எல்லாமே விண்டோ அப்படிங்கிறது ஜன்னல், அது எல்லாமே அதனுடைய உச்சப்பகுதியில் வைக்கணும். இது ஒரு இது. அடுத்தது படிக்கட்டுக்கு நான் எந்தெந்த மூலை சொல்லியிருக்கிறேன், அதாவது கிழக்கு பார்த்த வீட்டுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு அக்னி மூலையில், 2வது ப்ரிப்பரேஷன் வடமேற்கு மூலைன்னு இருக்கிறேன். அதே வடக்கு பார்த்த வீட்டுக்கு முதல் தரத்தில் வடமேற்கு மூலை, 2வது தரத்தில் அக்னி மூலைன்னு போட்டிருக்கிறேன். ஆனால் அந்த தெற்கு பார்த்து ஒரு வீடு மட்டும் கட்டுனா நிச்சயம் தென்மேற்கு மூலையில் மட்டும்தான் படிக்கட்டு அமைக்கணும். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், தென்மேற்கு மூலையில் படிக்கட்டு அமைச்சிருக்கிறேன். அப்போ இப்படி தென்மேற்கு மூலையில் நீங்கள் ஒரு அமைச்சிருக்கிற அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் லெட்டின் பாத்ரூம் படிக்கடியில் எல்லா ரூம்லேயும் படிக்கடியில் பாத்ரூம் லெட்டின் பாத்ரூம் போடலாம் அப்படின்ட்டு இந்த தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய படிக்கட்டுக்கு அடியில் மட்டும் பாத்ரூம் தயவு செய்து நீங்கள் வைக்கவே கூடாது. வச்சா அது தப்பு, அதை முதல்ல பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்படி தென்மேற்கு மூலையில் படிக்கட்டாக கட்டினோம்னா இதை அடைக்கிறதுக்கு வீட்டுடைய மெயின் செவுறு, தென்மேற்கு மூலையோட செவுறு எவ்வளோ ஹைட்டோ அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த தென்மேற்கு மூலையோடைய முன்னாள் செவுத்தையும் ஹைட்டாக கட்டி தான் பண்ணணுமே தவிர இந்த மூளை எக்காரணத்து கொண்டும் டவுன் ஆகிற மாதிரி பண்ணவே கூடாது. அதை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி போர்ட்டிகோ போடுறீங்க அப்படின்னம்னா, இதெல்லாம் நான் போர்ட்டிகோ போட்டிருக்கிறேன், எக்காரணத்தை கொண்டு போர்ட்டிகல் போட்டாலும் இந்த தென்மேற்கு மூலையோடைய ஒரே நேர்க்காக தான் அந்த போர்ட்டிகல் வரணுமே தவிர போர்ட்டிகா பெருசாக வேணும்ட்டு இந்த அக்னி மூலையை நீண்டு பெருசாக போடக்கூடாது. அப்படி போட்டாலும் அந்த வீட்டில் கடன் தொந்தரவுகள் சுமைகள் வந்தே தீரும். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்புறம் செப்டிக் டேங்க் போடுறது, வாட்டர் டேங்க் போடுறதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதே ஃபார்முலா தான் எல்லா வீட்டுக்கும். இப்படி நீங்கள் ஒரு சரியான ஒரு அமைப்புகளை கட்டுறீங்க. அதே மாதிரி இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு அந்த தண்ணீர் டேங்க் அப்படிங்கிற மாதிரி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த தென்மேற்கு மூலையில் தான், அதாவது நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஈசானியத்திலையும் நிலத்துக்கு மேல் இருக்கக்கூடிய தண்ணீரை அதனுடைய எதிர் திசையில் தென்மேற்கு மூலையில் அமைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலே 2 பெட்ரூம் போகிறதுனால இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் 2வது பெட்ரூம் என்னவோ அது நேர் தான் போடணும், கிழக்கு வடக்கில் போடக்கூடாது. அப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, தெற்கு பார்த்த வீடு மட்டும் சரியாக 90 டிகிரிக்கு அமைச்சிட்டா அந்த வீடு மிகுந்த ஒரு ஏழையை கூட ஒரு கோடீஸ்வரன் ஆக்கி கொடுத்து அந்த வீட்டில் நல்ல தைரியத்தை கொடுக்கும், நல்ல துணிச்சலை கொடுக்கும், எதையும் ஒரு காரியத்தை நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை கூட அந்த தெற்கு பார்த்த வீடு மட்டும் கொடுக்கும். சரியான அமைப்புகளை முறையாக நான் எப்படி இந்த இதில் பிளானில் போட்டிருக்கிறேனோ அதே மாதிரி தான் ஒரு அமைப்புகளை போட்டு சரியான அளவுகளை மட்டும் அமைச்சிட்டிங்கன்னா மிகுந்த யோகத்தை அவங்களுக்கு வாரி வழங்குங்கிறதுல மாற்றமே இல்லை. இன்றைக்கு பல விதத்தில் கோடீஸ்வரராக இருக்கிறவங்க, கம்பெனியில் இருக்கிறவங்க, பெரிய ஒரு டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய காவல்துறை, இராணுவம், மிலிட்ரியில், இது மாதிரி பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயின் காரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேர்த்து வீட்டை பார்த்திங்கன்னா இந்த தெற்கு பார்த்த வீடு தான் அப்படிங்கிறதுல நல்லா தெளிவாக தெரியுது. நீங்களும் தெற்கு பார்த்த வீடு கட்டணும் அப்படின்னா இந்த பிளானை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். இதுதான் ஒரு பேசிக்கே. நான் உங்களை அடுத்த ராசி, அதாவது அடுத்த வீடு விஷயத்தில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.